பரம பிரச்சனை எல்லாம் பண்ணல சார். அவன் எனக்கு நல்லதுதான் சார் பண்ணிருக்கான். அவங்க எப்படி மனசு மாதிரி உண்மையை ஒத்துக்கிட்டாங்க? அதெல்லாம் எப்படி சார் அவங்க செய்வாங்க? அதெல்லாம் என் அண்ணன் பரமனோட வேலைதான். கிளமதி, நான் உன்னை ரொம்ப நேசிச்சேன். நீ எனக்கானவளா இருக்கணும்னு நினைச்சேன். அது அத்தனை வேஸ்ட் ஆயிடுச்சுல. நீ என்னடானா அந்த பரமம் கூட சேர்ந்துக்கிட்டு என்னை கிண்டல் பண்றியா? என்னால இதை பொறுத்துக்கவே முடியல. இது அத்தனைக்கும் காரணம் அந்த பரமம் தானே. அவன் கொடுக்கிற தைரியத்தில் தானே இவ்வளவு தூரம் பேசுற. விட மாட்டேன், விடவே மாட்டேன். அந்த பரம பேரை கெடுப்ப. அவனை நீயே உங்க வீட்டை விட்டு அடிச்சு விரட்டுற மாதிரி பண்ணுவே இளமதி. அது நடக்கும், நடந்தே தீரும். அதுக்கப்புறம் நீ முழுக்க முழுக்க எனக்கு தான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. முதல்ல அந்த பரமனோட பேரை கெடுத்து வீட்டை விட்டு வெளியில அனுப்புறேன். அதுக்கப்புறம் நான் உன் மனசுல இடம் பிடிக்கிறேன். சார் சொல்லுங்க சார். யோ சண்முகம், எங்கேயா இருக்க? வெளியில இருக்கேன் சார். நான் சொல்றத கவனமா கேளு. சரிங்க சார். டேய், சண்முகம் சொன்னது இந்த பொண்ணை தான். எக்காரணத்தை கொண்டும் அவங்க அனுப்பி தான் நாம இங்க வந்திருக்கோன்னு தெரியவே கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதை ஞாபகத்தில் வச்சு பண்ணணும்டா. சரிடா, புதுசா தொழில் கத்து கொடுக்குற மாதிரி பேசுற. யார் நீங்க? ஏன் இப்படி பின்னால வந்து தொல்லை பண்றீங்க? தொல்லை பண்றோமா? என்ன கண்ணு, எங்களை பார்த்து தொல்லை பண்றோம்னு சொல்ற? நாங்க உனக்கு பாடிகார்டா வந்திருக்கோமா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. முதல்ல இங்க இருந்து போங்க. என்னம்மா நீ, நாங்க பின்னாடி வரதுக்கு இப்படி பேசுற? ஒரு ரவுடியை கூட்டிட்டு வந்து உனக்கு பாடிகார்டா வீட்லயே தங்க வச்சிருக்கியாமே, ஊரே பேசுது. அவன் உனக்கு வீட்டுல பாடிகார்டா இருக்கட்டும், நீ ரோட்ல வரும்போது போகும்போது நாங்க பாடிகார்டா இருந்துட்டு போறோம். இங்க பாருங்க, இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசுற வேலை வச்சுக்காதீங்க. முதல்ல இங்க இருந்து போங்க, இல்ல போலீஸ கூப்பிட வேண்டியதா இருக்கும். அப்படியா? கூப்பிடுங்க. போலீஸ், போலீஸ். ஏய், என்னடா போலீஸ் துப்பாக்கியோட நிக்குது? இந்த ஏரியா எஸ்ஐ இருக்கும் போது ரோட்ல போற பொண்ணு கிட்ட இப்படியா தகராறு பண்ணுவீங்க? எவ்வளவு திமிரு இருக்கும். ஏய் வாடா மச்சான், ஓடிடலாம். நில்லுடா. ஏய், நில்லுடா. ஏய், ஏய். ஓடிட்டானுங்க ராஸ்கல். என் கையில சிக்கிருந்தானுங்கன்னா அவ்வளவுதான். நசுக்கி இருப்பேன், நசுக்கி. பரவாயில்ல சார், ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்ன இளமதி, ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்றீங்க? இவனுங்க எவ்வளவு திமிரா பேசிட்டு போறானுங்க. சார், அவங்க மட்டும் என்கிட்ட வந்து வம்பு பண்ணிருந்தாங்கன்னா அப்ப தெரிஞ்சிருக்கும் அவனுங்க கதை என்னன்னு. என்ன சொல்றீங்க இளமதி? என் பேக்ல ரெடியா மிளகாய் தூள் வச்சிருக்கேன். அவனுங்க என்ன நெருங்க பாத்திருந்தா அதை எடுத்து அவனுங்க மூஞ்சிலேயே அடிச்சிருப்பேன். கண்ணை விட இந்த மிளகாய் தூள் அவங்கள விரட்டி அடிச்சிருக்கோம் சார். நானே சமாளிச்சிருப்பேன் சார். நீங்க எதுக்காக இவ்ளோ ரிஸ்க் எடுத்து வந்து? பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். இருந்தாலும் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் இப்படி பேசுற அளவுக்கு இடம் கொடுக்க கூடாது இளமதி. சார், அவனுங்க எல்லாம் ஒரு ஆளுன்னு அவனுங்க பேசினதெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது சார். நாம ஒண்ணு யோசிச்சா இவ ஒண்ணு யோசிக்கிறா. இளமதி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, வாங்க நான் வீட்டுல டிராப் பண்ணிடுறேன். இல்ல வேணா ரிஷி சார், பக்கம் தானே, நான் நடந்தே போய்க்கிறேன். என்ன இவ எதுக்குமே புடி கொடுக்க மாட்டேங்கிறா? இளமதி, நான் ஒண்ணு சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அவனுங்க பேசுனதை நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். பரம உங்க வீட்டுல தங்குறத பத்தி அது இதுன்னு பேசுறாங்க. இதெல்லாம் சரி கிடையாது. உங்களுக்கு மட்டும் ஒரு கல்யாணம் நடந்திருந்தா இப்படி கண்டதெல்லாம் பேசுவானுங்களா? உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி கூடி சீக்கிரம் மேரேஜுக்கான ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. சாரி சார்,
எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்ல. ஆஹா. அது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. ஆ. வணக்கம் போலீஸு. நான் சண்டை கோழி, உங்ககிட்ட நான் சண்டை போட்டேன், அதனால நானும் கண்டுக்காம விட்டுலாம் தான் இருந்தேன். ஆனால் கடையில் உங்கள் அப்பா வந்து இளமதி இன்னும் வீட்டுக்கு வரலப்பா, அவள் வண்டி ரிப்பேரு, அதனால நடந்து வராளாம், போய் பிக்கப் பண்ணிட்டு வரியாப்பான்னு கேட்டாரு. எனக்கு ஏதோ மனசு கேட்கல. ஏன்னா நான் பார்க்க வந்தது காவக்கார வேலை இல்லை, அதுக்கு உண்மையாக இருக்கணும்ல, அதான் கிளம்பி வந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்தா நீ ஏதோ பெரிய பிரச்சனையில சிக்கிருக்க போல இருக்க. ஏய், என்ன போலீஸு, நீங்களே அப்படி தப்பா புரிஞ்சுக்கலாமா? அதான் வந்தப்போ இளமதி 2 காளி பசங்கள்ட்ட சிக்கியிருந்தா, அதுல நாம ஏதாச்சும் பண்ணணுமே நினைக்கிறதுக்குள்ள நீங்க வந்து காப்பாத்திட்டீங்க. நீங்க ஒரு கடமை தவறாத போலீஸ்ன்றத நிரூபிச்சிட்டீங்க சார். இளமதி பரவாயில்ல, எந்த பிரச்சனைனாலும் ரிஷி சார் அப்படியே தூள் கிளப்பிடுறாரு. சரி, கோவப்படாதீங்க சார். உங்க அப்பா சொன்னதுனால தான் வந்தேன். வண்டியில ஏறியாமா? சாரி ரிஷி சார், அப்பா அனுப்பியிருக்காரு, நான் கிளம்புறேன். பார்த்து பார்த்து ஜாக்கிரதை. இளமதி, டைம் ஆகுது, ஏறுறீங்களா? போலாமா? ஆமா, உனக்கு எப்படி இங்க ரவுடிங்க வந்து கலாட்டா பண்றாங்கன்னு தெரியும்? அதுவா சார், நான் உங்களை கண்காணிக்க வானத்துல ஒரு பறவையை பறக்க விட்டுருக்கேன். அதான் சார், உங்க டிபார்ட்மெண்ட் எல்லாம் வச்சிருக்கீங்களே அந்த பறக்கிற கேமரா, அது காவல் காக்கணும்ல, அதுக்கு தான். நக்கல் நக்கல் இல்லை சார், வெக்கல். ஏய், சரி போலீஸ், நான் கிளம்புறேன், டைம் ஆகுது, பாய்.